வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அரே லிஸ்ட்டை பத்தி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நம்ம எல்லாமே லேர்ன் பண்ண போறோம். அட் த சேம் டைம் இந்த செஷன்லயே நம்ம சில டெமோ ப்ராக்டிக்கல் கோடிங்கும் பார்க்க போறோம். ஆஃப்டர் தட் நான் இன்னைக்கு டீச் பண்றதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸும் கேட்க போறேன். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் கான்சென்ட்ரேட்டடா லிசன் பண்ணுங்க. சோ தட் லாஸ்ட்ல நான் கேட்கிற கொஸ்டினுக்கு யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர். ஓகேங்களா? லெட்ஸ் வெயிட் ஃபார் அ மினிட் அண்ட் தென் வி வில் ஸ்டார்ட் அவர் செஷன். ஓகே, நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அரே லிஸ்ட் அப்படின்னா அரே லிஸ்ட்னா என்னன்னு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அரே லிஸ்டுக்கு ஹையரார்கி நம்ம ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அரே லிஸ்ட்ன்றதுக்கு ஸ்டார்டிங் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐட்டரபிள்ன்ற ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ ஐட்டரபிள்ன்றவங்க இன்டர்ஃபேஸ் தான். இந்த இன்டர்ஃபேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் நமக்கு யார் இருக்காங்கன்னா கலெக்ஷன் என்ற இன்டர்ஃபேஸ் இருக்காங்க. ஸோ இந்த கலெக்ஷன் என்ற இன்டர்ஃபேஸ்ல we are having 3. ஒன்னு லிஸ்ட், another செட், ஆஃப்டர் தட் கியூ. இந்த 3 பேருமே இந்த கலெக்ஷன் என்ற லிங்க்ட் லிஸ்ட இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அண்ட் தென் இந்த லிஸ்டுமே இந்த லிஸ்ட், செட், கியூ எல்லாமே ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா which is a இன்டர்ஃபேஸ். சி, நான் சொன்ன எல்லாமே சோஃபார் நான் சொல்ற எல்லாமே இன்டர்ஃபேஸ் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேஸ் ஆஃப் த கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க் ஐட்டரபிள். ஐட்டரபிள்ன்றது ஒரு இன்டர்ஃபேஸ். ஆஃப்டர் தட் கலெக்ஷன் இருக்கு. கலெக்ஷனும் ஒரு இன்டர்ஃபேஸ். இந்த கலெக்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்றவங்க லிஸ்ட், செட், கியூ. இவங்க எல்லாரும் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் யாரு நமக்கு இம்ப்ளிமெண்டேஷன் தருவா அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர் இஸ் specific classes which are implementing list, set and queue. அதுல லிஸ்டோட இம்ப்ளிமெண்டிங் கிளாஸஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அரே லிஸ்ட், ஆஃப்டர் தட் லிங்க்டு லிஸ்ட். ஓகேங்களா? சோ இவங்க எல்லாரும் தான் நம்மளோட லிஸ்ட இம்ப்ளிமெண்ட் பண்ற கிளாஸஸ். ஆஃப்டர் திஸ் இந்த ஐட்டரபிள் அப்படின்றவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா which is an interface who is responsible for நம்ம for each loop எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு அடுத்து வர கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்ஸ் நான் டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இல்லையா? இதுக்கப்புறம் நான் ஃபார் ஈச் லூப்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த ஃபார் ஈச் லூப்பை நமக்கு சப்போர்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்களா இந்த ஐட்டரபிள் இன்டர்ஃபேஸ் தான் நமக்கு ஃபார் ஈச் லூப்பை எனேபிள் பண்றாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் அரே லிஸ்ட்னு சர்ச் பண்றேன். லெட்ஸ் சி இன்க்ளூட் நான் ப்ராஜெக்ட்ஸ் ஆல்சோ. சி, java.utilல ArrayList ஒரு கிளாஸ் இருக்கு. இந்த கிளாஸ் யாரை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க? அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் லிஸ்ட் இன்டர்ஃபேஸ். லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் தான் யாரு? நம்மளோட பேஸ். சோ இந்த லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் யாரை இம்ப்ளிமெண்ட் பண்றான்னு சொல்லி பார்ப்போம். லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் யார பண்றாங்க? சீக்வன்ஸ் கலெக்ஷன். இங்க போய் பார்ப்போம். சீக்வன்ஸ் கலெக்ஷன் யாரை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? They are implementing collection framework. If you go inside the collection framework, they are implementing iterable. Iterable யாரையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல. So hierarchy எப்படி இருக்கு? Iterable, after that collection. Collection is implementing sequenced collection. Then list, and then list array list implement பண்றாங்க. This is how it is working. So நான் இந்த ஃப்ளோவை எக்ஸ்பிளைன் இங்க நோட்ஸ்ல குடுக்குறேன் பாருங்க. சி, ஃபர்ஸ்ட் நம்ம பின்னாடி இருந்து போவோம். அரே லிஸ்ட் யாரை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க? ஆஸ் வி ஆல்ரெடி சீன் அரே லிஸ்ட் இஸ் இம்ப்ளிமெண்டிங் லிஸ்ட். ஆஃப்டர் தட் லிஸ்ட் யாரை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க? சீக்வன்ஸ்டு கலெக்ஷன் என்ற கிளாஸ். சாரி, இட் இஸ் ஆல்சோ நாட் அ கிளாஸ், இட் இஸ் அன் இன்டர்ஃபேஸ். எப்படி நான் கிளாஸா இன்டர்ஃபேஸான்னு கண்டுபிடிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, சி இங்க ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா? கலெக்ஷன் அப்படின்னா we are getting C. கரெக்டா? சாரி, கிளாஸ்னா we are getting C. If it is an interface we are getting I. ஓகேங்களா? சோ கலெக்ஷனுக்கும்
கிளாஸுக்கும் இதுதான் கிளாஸுக்கும் இன்டர்ஃபேஸ்க்கும் இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, அரே லிஸ்ட்ன்ற கிளாஸ் யாரை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா லிஸ்ட்ன்ற இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. லிஸ்ட் யாரை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? லிஸ்ட் இஸ் இம்ப்ளிமெண்டிங் sequenced collection. After this sequenced collection is implementing collection. ஓகேங்களா? ஆஃப்டர் திஸ் கலெக்ஷன் யாரை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? ஐட்டரபிள்ன்ற இன்டர்ஃபேஸை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஸோ ஐட்டரபிள்ன்றது தான் யாரு? பேஸ் கிளாஸ் ஃபார் ஆல் ஆஃப் திஸ். ஐட்டரபிள் தான் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி which is responsible for enabling the for each method. for each loop வந்து enable பண்றது யாரு? ஐட்டரபிள்ன்ற இன்டர்ஃபேஸ் தான். ஓகேங்களா? So far வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஐட்ரபிள் இஸ் த பேஸ். ஐட்ரபிள யார் எக்ஸ்டெண்ட் பண்றா? கலெக்ஷன் என்ற இன்டர்ஃபேஸ் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இந்த கலெக்ஷன் என்ற இன்டர்ஃபேஸை யார் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க? சீக்வன்ஸ் கலெக்ஷன் என்ற இன்டர்ஃபேஸ். தென் லிஸ்ட், ஆஃப்டர் தட் அரே லிஸ்ட். திஸ் இஸ் த ஃப்ளோ. ஓகேங்களா? ஓகே, ஆஃப்டர் திஸ் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த அரே லிஸ்டோட டெமான்ஸ்ட்ரேஷன் தான் பார்க்க போறோம். ஓகே, இப்ப அரேன்றது ஆல்ரெடி இருக்கும்போது நான் ஏன் அரே லிஸ்டுக்கு வரணும்? இஸ் தேர் எனி பர்டிகுலர் ரீசன் ஃபார் மீ டு ஸ்விட்ச் ஃப்ரம் அரே டு அரே லிஸ்ட்? ஏன்னா அரே லிஸ்டும் சீக்வன்ஸ் ஆஃப் தான், அரேவும் சீக்வன்ஸ் ஆஃப் தான். நான் ஏன் வந்து அரேல இருந்து அரே லிஸ்டுக்கு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், அரேக்கும் அரே லிஸ்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு சொல்லி பார்ப்போம். அரே அப்படின்றது அரேல வந்து நம்மளால எப்படி சொல்றது, சேம் டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸை மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். விச் மீன்ஸ் இப்ப நான் இன்டீஜர்னு கொடுத்தா இன்டீஜரை மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். ஆனா அரே லிஸ்ட்ல அந்த மாதிரிலாம் கிடையாது. வாட் எவர் டேட்டா டைப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ். இப்ப வந்து நான் ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன், என்னால வந்து ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் ஆட் பண்ண முடியுமா, இல்லைன்னா வந்து இன்டீஜரை மட்டும் தான் ஆட் பண்ண முடியுமான்லாம் கேட்டா எதுவுமே கிடையாது. யூ கேன் ஆட் வாட் எவர் டேட்டா டைப் உங்களுக்கு வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃபிளெக்சிபிலிட்டி அரே லிஸ்ட்ல இருக்கு. ஆஃப்டர் தட் அரே நீங்க கிரியேட் பண்ணா எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? இன்ட் ஐ நீட் டு கிவ் இட் இன் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் main of string args. string args. இப்ப நான் ஒரு இன்டீஜரல் அரே கிரியேட் பண்ணோம்னா என்ன பண்ணும்? இன்ட் arr which is equal to new int of ன்னு சொல்லி கொடுத்து உள்ள என்னோட சைஸை நான் டிஃபைன் பண்ணும். once it is defined as 10, அப்ப 10ன்னு நான் டிஃபைன் பண்ணிட்டேன்னா 10 வேல்யூஸ்க்கு மேல என்னால ஆட் பண்ண முடியாது. which means size is fixed. பட் அரே லிஸ்ட்ல சைஸ் ஃபிக்ஸ்டான்னு கேட்டா இல்ல, நீங்க வேணும் அப்படின்னா யூ கேன் டைனமிக்கலி ஆட் த வேல்யூஸ். ஓகேவா? சைஸும் வந்து டைனமிக்கா எனக்கு தேவைன்ற வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். திஸ் இஸ் வாட் அரேக்கும் அரே லிஸ்டுக்கும் இருக்க மேஜர் டிஃபரன்ஸ். இப்ப நம்ம அரே லிஸ்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றது, எப்படி ஒர்க் பண்றதுன்னு எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லிஸ்டோட ஃபீச்சர்ஸ் மட்டும் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். லிஸ்ட் அப்படின்றது என்ன? லிஸ்ட்ன்றது ஒரு இன்டர்ஃபேஸ். அந்த இன்டர்ஃபேஸை வச்சு என்னால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. பட் எக்ஸ்டெண்டிங் கிளாஸஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஓகே, இந்த லிஸ்ட் யாரெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் கிளாஸஸ் இருக்கு. அதுல அரே லிஸ்ட், ஆஃப்டர் தட் அரே கியூ, பைட் லிஸ்ட், தென் லிங்க்டு லிஸ்ட், ஆஃப்டர் தட் ஷார்ட் லிஸ்ட், ஐஎம்பிஎல். ஸோ நிறைய கிளாஸஸ் வந்து நம்ம லிஸ்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதுல நம்ம எதெல்லாம் லேர்ன் பண்ணிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா லிங்க்டு லிஸ்டும் அரே லிஸ்டும் தான். இப்போ இந்த அரே லிஸ்ட்டை தான் நம்ம இன்னைக்கு கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்டோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, லிஸ்ட்ல யூ கேன் ஆட் டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ். ஆஸ் அரே அப்படின்னா நீங்க வந்து ஒரு டைம் ஆட் பண்ண எலிமெண்ட்டை இன்னொருக்கா ஆட் பண்ண மாட்டீங்களா? டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் அரேல இருக்காதான்னு கேட்டா இருக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் அரே லிஸ்ட்லயும் டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் we can add. After that we can have as many as null values நம்மளால வச்சுக்க முடியும். After this main thing என்னன்னா, array list is going to maintain the insertion order. இன்சர்ஷன் ஆர்டர்னா என்னன்னா, இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து 10 என்ற வேல்யூ இன்சர்ட் பண்றேன்னா அப்ப 10 என்ற வேல்யூ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அவுட்புட்ல வரும்.
தட் இஸ் வாட் இன்சர்ஷன் ஆர்டர். இன்சர்ஷன் ஆர்டரை அரே லிஸ்ட் வந்து மெயின்டைன் பண்ணும். ஓகேங்களா? ஆஃப்டர் திஸ் நம்ம வந்து அரே லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அரே லிஸ்ட் நான் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லிஸ்ட் open close square bracket, after this list oda name which is equal to new array list. Okay, in the square bracket is not needed. I will tell you when it is needed. Okay, இப்ப நான் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணிருக்கேன், லிஸ்ட்ன்ற இன்டர்ஃபேஸ் வச்சுட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுத்திருக்கேன். ஆஃப்டர் தட் லிஸ்ட் அரே லிஸ்டும் லிஸ்டும் என்னது, which is an interface and class. so அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனும்னா நான் எப்படி கிரியேட் பண்ணுவேன், by using a new keyword. so அதை தான் நான் இங்க பண்ணிருக்கேன். ஓகேங்களா? by using a new keyword I have created an object. இப்ப நான் இங்க என்னன்னா ஏன் இப்ப நான் லிஸ்டுக்கு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணி அரே லிஸ்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். சி, இப்ப நீங்க லிஸ்ட்ன்ற இன்டர்ஃபேஸ்க்கு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணும்போது மோஸ்ட்லி அரே லிஸ்ட்ல நம்ம வந்து அக்னின்னு சொல்லிட்டு இதுவும் ஆட் ஆகுது வித்தவுட் எனி எரர். ஆனா நம்ம வந்து இப்ப வந்து அரேல இருந்து அரே லிஸ்டுக்கு வந்தது என்னது, அரேனா இன்டீஜர்னு சொன்னீங்கன்னா இன்டீஜரை மட்டும்தான் சேவ் பண்ணுவோம். இதே வந்து ஸ்ட்ரிங்னு சொன்னா ஸ்ட்ரிங் மட்டும்தான் சேவ் பண்ணுவோம். அதுக்கு மேல வேற எந்த டேட்டா டைப்பும் என்னால சேவ் பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் நம்ம அரேல இருந்து அரே லிஸ்டுக்கு வந்தோம். பட் சம்டைம்ஸ் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களால ஒரு வேல்யூ நீங்க ஸ்டோர் பண்றீங்க. ஆனா if you want to do some operation on the integer and நீங்க string ஸ்டோர் பண்ணீங்கன்னா then we will get an error, right? so to restrict, நான் explicit restrict பண்ணணும் that this list should contain only integer values. அந்த restriction கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா, இந்த நான் லிஸ்ட் இருக்கு இல்லையா, லிஸ்டுக்கு அப்புறமா ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்து வாட் டேட்டா டைப் ஆஃப் வேல்யூ எனக்கு வேணும்னு நான் சொல்லணும். அந்த டேட்டா டைப் வேல்யூ which shouldn't be a primitive data type which is a wrapper class. wrapper class அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சி இப்ப நான் எழுதுறேன். wrapper class அப்படின்னா என்னன்னா, if it is a integer, நான் வந்து primitively intன்னு சொல்லுவோம். அப்ப primitively int இருந்தா wrapper class is something like integer. if it is double, wrapper class is something like double. டபுள்ன்றதே வந்து கேபிட்டல்ல இருக்கும். if it is a float then it should be float. f வந்து கேப்ஸ். wrapper அப்படின்னா என்னன்னா, சிம்பிளி நான் வந்து நார்மல் primitive data types ஓட இதுக்கு நான் என்ன பண்றேன், ஒரு கிளாஸ் மாதிரி கிரியேட் பண்றேன். தட் இஸ் வாட் wrapper. இன்ஸ்டெட் ஆஃப் primitive data types நான் வந்து wrapper classes ப்ரொவைட் பண்றேன். அப்ப wrapper classes தான் நான் வந்து இங்க கொடுக்கணுமான்னு கேட்டா ஆமா. கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்ஸ் வந்து எதுக்காக டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, which is not to handle a primitive data type, which is to handle a wrapper classes. இப்ப wrapper classனா நார்மல் primitive data typesக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், integer அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் மாதிரி ஆப்ஜெக்ட், which means it is something an object kind of. இப்ப நீங்க ஸ்ட்ரிங்குக்கு wrapper அப்படின்னு கேட்டீங்கன்னா which is nothing, string வந்து ஆல்ரெடி அண்ட் கிளாஸ், ஸோ அதனால ஸ்ட்ரிங்குக்கு ஸ்ட்ரிங்கே தான் wrapper class. ஃபார் கேருக்கு என்ன கொடுப்போம் அப்படின்னா கேரக்டர், கேபிட்டல் சியா. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த டேட்டா டைப் இஸ் கேபிட்டல். இஃப் இட் இஸ் இன்ட், இன்டீஜர்னு கொடுக்குறோம். டபுளா இருந்துச்சுன்னா கேபிட்டல் டி, ஃப்ளோட்டா இருந்தா கேபிட்டல் எஃப், ஸ்ட்ரிங்கா இருந்தா அதே தான். தென் வந்து கேரா இருந்தா கேரக்டர். ஆஃப்டர் திஸ் வந்து இஃப் இட் இஸ் அ பைட் then it should be capital BYTE. if it is short then it should be SHORT. that's it. ஓகேங்களா? இந்த கிளாஸஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும்னா you can right click, sorry, you do double shift அமுத்திட்டு if you give short, okay, and then include non project items also அப்படின்னீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஷார்ட் வந்து எங்க இருக்கு, java.langல இருக்கு இல்லையா. சோ நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா this is a final class, அதாவது யாராலையும் இந்த கிளாஸை ஓவர் ரைட் பண்ண முடியாது. after that it is extending a number and implementing comparable interface. இதுல இருக்கிற மெத்தட்ஸ்
இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஆல்ரெடி இருக்கிற கிளாஸை நீங்க என்னன்னு சொல்லி செக் பண்ணோம் அப்படின்னா டபுள் ஷிஃப்ட் ஆன் த ஐடி அண்ட் தென் உங்களோட கிளாஸ் நேம் கொடுங்க. நான் ஆல்ரெடி கொடுத்தேன் இல்லையா அரே லிஸ்ட், அரே லிஸ்ட். ஆஃப்டர் திஸ் நீங்க என்ன பண்ணணும்னா இங்க ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், இன்க்ளூட் நான் ப்ராஜெக்ட் ஐட்டம்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு java.utilல இருக்கிற கிளாஸ் நமக்கு ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து இங்க இன்டீஜர்னு கொடுத்துட்டேன் இல்லையா, இங்க நான் வந்து ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் ஆங்குலர் பிராக்கெட் ஓபன் பண்ணிருக்கேன். அதே மாதிரி ஆஃப்டர் த அரே லிஸ்ட் ஆல்சோ ஐ நீட் டு ஓபன் க்ளோஸ் த ஆங்குலர் பிராக்கெட். இப்ப பாத்தீங்கன்னா நான் இன்டீஜர்னு என்னோட லிஸ்டோட வேல்யூவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஐ எம் கெட்டிங் அன் எரர் இன் த ஸ்ட்ரிங். என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டீஜர் வேல்யூ தான் உங்களுக்கு இந்த லிஸ்டுக்கு அசைன் பண்ணணும்னு யூசர் சொல்லியிருக்காங்க. ஆனா சம்ஹவ் நீங்க வந்து இன்டீஜர் வேல்யூ அசைன் பண்ணாம ஸ்ட்ரிங் வேல்யூ அசைன் பண்ணிருக்கீங்கிற மாதிரியான எரர். ஸோ இப்ப நீங்க வந்து இந்த டேட்டா டைப் தான் யூஸ் பண்ணணும்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னா அதை நம்ம எப்படி கொடுப்போம்? லிஸ்டுக்கு அப்புறம் ஒரு ஆங்குலர் பிராக்கெட் கொடுத்துட்டு அந்த ஆங்குலர் பிராக்கெட் குள்ள என்ன கைண்ட் ஆஃப் டேட்டா நீங்க தர போறீங்க, இஃப் இட் இஸ் அ ஸ்ட்ரிங்கா ஆர் எல்ஸ் வந்து இட் இஸ் அ இன்டீஜர் வேல்யூவா, என்ன வேல்யூ தர போறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லணும். இஃப் ஐ கிவ் ஸ்ட்ரிங்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா then I will get error on the integer. ஏன்னா வந்து இன்டீஜர் டேட்டாவை கேட்கறாங்க, என்னப்பா நீங்க ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்ட மாதிரி இங்க ஸ்ட்ரிங் டேட்டா கேட்கறாங்க, என்ன நீங்க வந்து இன்டீஜர் டேட்டா கொடுத்துருக்கீங்கன்னு நம்ம கிட்ட சொல்லுவாங்க. ஓகேவா? சோ நான் வந்து என்னோட டேட்டா டைப்பை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணும், சிம்பிளி இந்த ஸ்கொயர் பிராக்கெட் ஐ நீட் டு ப்ரொவைட் த டேட்டா டைப். ஆஃப்டர் திஸ் நான் வந்து இதை எரேஸ் பண்ணிட்டு நான் இப்ப என்ன பண்ண போறேன், என்ன டேட்டா எனக்கு வேணுமோ அதை எல்லாமே ஆட் பண்றேன். ஆஸ் ஆல்ரெடி மென்ஷன் ஸ்ட்ரிங் லிஸ்ட் அப்படின்றது என்னது, இன்சர்ஷன் ஆர்டரை மெயின்டைன் பண்ணும். ஓகேங்களா? ஓகே, 1 செகண்ட். சி எப்படி நம்ம லிஸ்ட் கிரியேட் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியா வந்துருச்சா? ஃபர்ஸ்ட் வந்து அரே லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணும், லிஸ்டோட ரெஃபரன்ஸ் பேசிக்கா நீங்க வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணலாம்னா இப்படி கூட கிரியேட் பண்ணலாம். அரே லிஸ்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியும் பண்ணலாம். ஆனா வந்து பேசிக் பிராக்டிஸ் அண்ட் பெஸ்ட் பிராக்டிஸ் வந்து லிஸ்ட்ன்ற இன்டர்ஃபேஸுக்கு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுங்க. ஆஃப்டர் தட் அரே லிஸ்ட்ன்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. why I am giving list interface as a reference, because நான் லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் ரெஃபரன்ஸா கொடுத்தா மட்டும்தான் என்னால லிஸ்ட்ல இருக்க மெத்தட்ஸ் மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியும். எனி எக்ஸ்ட்ரா மெத்தட்ஸ் ஆடட் இன் த நியூ அரே லிஸ்ட் கிளாஸ் அதெல்லாம் என்னால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நான் லிஸ்ட்ன்ற இன்டர்ஃபேஸுக்கு ஆப்ஜெக்ட் இன்டர்ஃபேஸுக்கு அதோட இம்ப்ளிமெண்டிங் கிளாஸை வச்சு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். தென் திஸ் இஸ் ஆல்சோ டோட்டலி வேலிட் ஒன். இது வந்து வேலிட் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், பட் தேர் இஸ் சம் பெஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பெஸ்ட் ப்ராக்டிஸ் தான் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேங்களா? ஸோ லிஸ்ட் அரே லிஸ்டுக்கு எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது, தேர் இஸ் டூ, நாட் ஒன்லி டூ, இன்னும் இருக்கு. சி அரே லிஸ்ட் இன்டீஜர் அண்ட் தென் அரே லிஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட்னு சொல்லி நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் திஸ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணல அப்படின்னா நீங்க லிஸ்ட்ன்ற இன்டர்ஃபேஸை ரெஃபரன்ஸா வச்சுட்டு நியூ அரே லிஸ்ட்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஹவ் வி வில் பி கோயிங் டு கிரியேட் அ லிஸ்ட். ஓகே, நான் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்றது எப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஆஃப்டர் திஸ் சி இப்ப இன்னொரு மெத்தட் இருக்கு. இந்த ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள நான் கெப்பாசிட்டி தரேன். அதாவது இனிஷியலி என்னோட லிஸ்டோட சைஸ்ன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். விச் மீன்ஸ் இப்ப நான் வந்து 10ன்னு கொடுத்தேன் அப்படின்னா என்னோட இனிஷியலி என்னோட அரே லிஸ்ட் வந்து 10 ஸ்பேசஸ்ல கிரியேட் ஆகும். நான் இப்ப பின்னாடி வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சா இட் வில் ஆல்டர் ஆட்டோமேட்டிக்கலி. ஆனா வந்து இனிஷியலி எனக்கு 10 வேணும்ப்பா என் அரே லிஸ்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு நான் சொல்றேன்னா தென் இட் வில் கிரியேட் அரே லிஸ்ட் வித் 10 கெப்பாசிட்டி. அண்ட் தென் டிஃபால்ட் அரே லிஸ்டோட கெப்பாசிட்டியுமே 10 தான். ஓகேங்களா? டிஃபால்ட் இது வந்து இம்பார்ட்டன்டான ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் கூட வச்சுக்கலாம். மோஸ்ட்லி இப்ப நீங்க அரே லிஸ்ட்லாம் கேக்குறீங்க அப்படின்னா சரி ஓகே என்ன கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஓகே வாட் இஸ் தி டிஃபால்ட் சைஸ் ஆஃப் அரே லிஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் 10. ஓகே, இப்ப நான் வந்து அரேக்கும் அரே லிஸ்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தேன், விச் இஸ் ஃபிக்ஸ்டு. ஆனா வந்து அரே லிஸ்ட்னா ஃபிக்ஸ்டு இல்லைன்னு சொன்னேன். ஆனா இங்க நான் வந்து இனிஷியல் கெப்பாசிட்டி 10ன்னு கொடுத்துட்டேன். நான் 10 தாண்டி எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ண அப்படின்னா வெதர் இட் வில் அக்செப்ட் ஆர் வாட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் வில் அக்செப்ட். ஒன்ஸ் நீங்க வந்து 10க்கு மேல 11ன்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 11th எலிமெண்ட்டை நீங்க ஆட் பண்றீங்கன்னா இட் வில் டைனமிக்கலி எக்ஸ்பேண்ட் த அரே லிஸ்ட்.
அது எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்னா ஓல்டு வேல்யூ என்னது 10 10 plus 10 divided by 2 10 plus 10 divided by 2 which is equal to 15. இப்ப வந்து 10 நான் கிரியேட் பண்ண என் அரே லிஸ்ட் நான் more than 10 values ஆட் பண்ணதையும் it is dynamically expanding and accepting the new values which I have given. ஆனா அரேல இந்த சினாரியோ கிடையாது. ஏன் அப்படின்னா அரேல நீங்க 10ன்னு சொல்லி சைஸ் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா 10க்கு மேல நீங்க ஒரு வேல்யூ ஆட் பண்ணாலும் you will get a index out of bound exception. அந்த exception array listல வராது. If you are adding more data, அது என்ன பண்ணுனா it will dynamically expand your array list instead of throwing any exception. ஓகேவா? this is the main reason நம்ம அரேல இருந்தா array list யூஸ் பண்றதுக்கு. ஓகே, ஆஃப்டர் திஸ் இப்போ நீங்க வந்து இனிஷியல் கெப்பாசிட்டி கொடுத்துட்டீங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு அரே லிஸ்ட் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிருக்கீங்க. நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், ஐ வாண்ட் டு காப்பி த அரே லிஸ்ட். இந்த அரே லிஸ்ட் வந்து லிஸ்ட்ன்ற ரெஃபரன்ஸ் வச்சு கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஓகே, சாரி, அரே லிஸ்ட்ன்ற ரெஃபரன்ஸ் வச்சு தான் கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஐ வாண்ட் டு காப்பி திஸ் அப்படின்னா நான் என்ன பண்றேன், லிஸ்ட் இன்டீஜர் list2 which is equal to இதுல வந்து நான் அரே லிஸ்ட் as a whole ஆவும் சென்ட் பண்ணலாம். then it will get copied. ஓகேங்களா? இப்ப இது என்னன்னா இந்த அரே லிஸ்ட நான் இதுல கொடுத்துட்டேன். இப்ப லிஸ்ட் 2ல யார் யார் இருப்பான்னு பாத்தீங்கன்னா அரே லிஸ்டோட ஹோல் எலிமெண்ட்ஸும் இருப்பாங்க. இந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகே, ஃபைன். இப்ப நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ மோர். நம்ம லிஸ்ட்ல இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் இன் லிஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா add அப்படின்றது என்னன்னா எலிமெண்ட்ஸை நம்மளோட அரே லிஸ்ட்ல ஆட் பண்றதுக்கு நம்ம addன்ற மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இந்த addன்ற மெத்தட் அரே லிஸ்ட்ல இருக்கா லிஸ்ட்ல இருக்கா? மை क्वेश्चन இஸ் addன்ற மெத்தட் அரே லிஸ்ட்ல இருக்கா லிஸ்ட்ல இருக்கா? அப்ப பாத்தீங்கன்னா எதுல இருக்குன்னா லிஸ்ட்ல இருக்கு. ஏன் லிஸ்ட்ல இருக்குன்னு சொல்றேன், if I create an object for list also I will only able to access the methods in the list interface. இப்ப நீங்க list interfaceக்கு போயிட்டு control F addன்னு சொல்லி கொடுங்களேன். add open see boolean add. இந்த மெத்தட் என்ன பண்ண போகுது, appends a specified element at the end of the list. addன்ற மெத்தட் என்ன பண்ணும், எலிமெண்ட்ஸை வாங்கி end of the லிஸ்டோட எண்ட்ல ஒவ்வொரு டைமும் ஆட் பண்ணும். if I give list.add அப்ப என்ன பண்ணும், 10 ஆட் பண்ணிருக்கு. after this list.add is equal list.add open close rounded bracketல 20ன்னு கொடுக்குறேன். 20ன்னு கொடுத்தா அது என்ன பண்ணும்னா 10க்கு அப்புறமா 20 ஆட் பண்ணும். ஓகேங்களா? 10க்கு அப்புறமா 20 ஆட் பண்ணும். தட் இஸ் வாட் adding at the end. see addன்றது என்ன பண்ணும், appends the specified element at the end of the list that supports this operation may place limitations on what elements may be added to the list. it is depend upon us. நான் என்ன எலிமெண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதுதான் ஆட் பண்ண போறேன். இப்ப அரே லிஸ்ட்ல இதோட இம்ப்ளிமெண்டேஷனை பார்ப்போம். சி ஃபர்ஸ்ட் சைஸை செக் பண்ணுது. சைஸை செக் பண்ணிட்டு அட் த எண்ட் வந்து நம்மளோட டேட்டாவை ஆட் பண்ணுது. திஸ் இஸ் வாட் அரே லிஸ்டோட இம்ப்ளிமெண்டேஷன். அண்ட் லிஸ்ட் மெத்தட்ல லிஸ்ட்ன்ற இன்டர்ஃபேஸ்ல இந்த ஆட்ன்ற மெத்தட் டிஃபைன் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நான் லிஸ்ட் டாட் ஆட் ஆஃப் 13 சொல்லி கொடுக்குறேன். இப்ப இந்த லிஸ்ட் டாட் ஆட் ஆஃப் 30 எங்க ஆட் ஆகும், 10 ஆஃப்டர் திஸ் 20 ஆஃப்டர் தட் 13 ஆட் ஆகும். ஓகேங்களா? திஸ் இஸ் ஹவு இட் வில் ஆட் அண்ட் ஒர்க். ஆட்ன்ற மெத்தட் எப்படி ஆட் ஆகும், ஓகே, எண்ட் ஆஃப் த லிஸ்ட்ல எனக்கு அந்த வேல்யூ கெட்ஸ் ஆடட். ஓகே, இப்ப இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் ஆகும் சொல்றீங்க, எண்ட்ல ஆட் ஆகும் சொல்றீங்க. அதை நான் எப்படி பாக்குறதுன்னு பார்த்தா அரேஸ்ல நம்ம எப்படி பார்ப்போம், பை யூசிங் அ ஃபார் லூப். அதே மாதிரிதான் நம்ம இங்கேயும் லூப் யூஸ் பண்ணி தான் செக் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஒரு நார்மல் ஃபார் லூப் யூஸ் பண்றேன். ஃபார் int I equal to 0 I less than லிஸ்டோட சைஸ் வரைக்கும் எனக்கு டிராவல் ஆகணும். ஸோ லிஸ்ட் டாட் சைஸ் ஆஃப் ஆஃப்டர் தட் I++. ஓகே,
இப்ப நான் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ல என்ன கொடுக்க போறேன்னா system dot out dot println of இப்ப லிஸ்ட்ல இருக்கிற இப்ப if it is a அரேவா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் arr of iன்னு சொல்லி கொடுப்பேன் கரெக்டா. ஆனா it is a list, நான் list of iன்னு கொடுக்கலாமான்னு கேட்டா list of iன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். which is not acceptable. ஏன்னா அரேவா இருந்தா மட்டும்தான் நான் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி வாங்குவேன். இதுல வந்து நான் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி வாங்க மாட்டேன். ஸோ அதனால என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா simply there is a method to get the element from the list. அதுக்கு என்ன மெத்தட்னா dot get of I. இப்ப நார்மல் ஃபார் லூப் மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்ப நான் இதை ரன் பண்றேன். See, first வந்து நான் என்ன சொன்னேன் 10 இன்சர்ட் ஆயிடுக்குன்னு சொன்னேன்னா ஸோ 10 இன்சர்ட் ஆயிடுக்க, ஆஃப்டர் தட் வந்து 20 இன்சர்ட் ஆயிடுக்க, அதுக்கப்புறமா வந்து 30 இன்சர்ட் ஆயிடுக்க. திஸ் இஸ் ஹவு இட் இஸ் ஒர்க்கிங். ஓகே, ஸோ லிஸ்ட் வந்து இன்சர்ஷன் ஆர்டரை ஃபாலோ பண்ணும். டு ஆட் அன் எலிமெண்ட் இன் த லிஸ்ட் we need to do list dot add. to get an element நம்ம என்ன பண்ணுவோம் get of I ன்னு சொல்றோம். and then to find the size நம்ம என்ன பண்ணுவோம் list dot size of. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இப்ப நார்மல் ஃபார் லூப் இப்படி ஒர்க் ஆகுது. how the enhanced for loop works. enhanced for loopனா என்னன்னா see for ன்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா டைப் ஆஃப் த லிஸ்ட் என்னது இன்டீஜர். அதனால நான் வந்து இன்டீஜர்னு சொல்லி கொடுக்குறேன். இன்டீஜர்னு கொடுத்ததுக்கு அப்புறம் லிஸ்டோட நேம் என்னது லிஸ்ட். ஆஃப்டர் இன்டீஜர் நான் கோலன் வச்சுட்டு லிஸ்டோட பேர் என்ன லிஸ்டோட பேர் வந்து லிஸ்ட்ன்னு சொல்லி கொடுத்துறேன். பிஃபோர் திஸ் நான் இன்டீஜருக்கு அப்புறம் என்ன கொடுக்கணும்னா இங்க பாருங்க நான் இன்ட் I equal to 0 I equal to 0 I less than சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டெம்பரவரி நேம் கொடுக்க போறேன். தட் நேம் இஸ் சம்திங் லைக் நம்னு சொல்லி கொடுக்குறேன். ஆஃப்டர் திஸ் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட் இந்த ஒரு லைனே என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் சிம்பிளி கோ டில் த எண்ட் ஆஃப் த லிஸ்ட் அண்ட் தென் ஒவ்வொரு டைமுமே வந்து ஐய பிளஸ் பிளஸ் பண்ணும். தட் இஸ் வாட் திஸ் ஃபார் ஈச் லூப் வில் டு. for each அப்படின்ற நேம் itself என்ன நமக்கு சொல்லுது for each element on the list. that is why they have given the name itself also for each ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்ப நான் ஒன்ஸ் இது முடிச்சதுக்கு அப்புறம் system dot out dot printlnல சிம்பிளி நான் இந்த டெம்பரவரியா அசைன் பண்ணல அந்த வேல்யூவை கொடுக்குறேன். ஐ எம் சிம்பிளி கமெண்டிங் இட். see first time இது ஃபார் நார்மல் லூப் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட் I equal to 0ன்னு இருக்கு. I equal to 0னா 0th பொசிஷன்ல யார் இருக்கான்னு சொல்லி நான் இந்த நார்மல் ஃபார் லூப் வச்சு பார்க்கணும். பட் இங்க பாத்தீங்கன்னா லிஸ்ட் நான் ஹோலா கொடுக்கும்போது எனக்கு என்னவா வரும்னா ஹோலா நான் லிஸ்ட கொடுத்துருக்கேன். ஐ ஹாவன் கிவன் லிஸ்ட் சைஸையோ எதையும் நான் கொடுக்கல. ஹோலா நான் லிஸ்ட் ஷேர் பண்ணதால இப்ப லிஸ்டோட 10 வந்து உள்ள போயிருக்கும். அப்ப 10 உள்ள போயிருக்குன்னா அப்ப இங்க யாரு இருப்பா உள்ளுக்குள்ள நம்மள 10 இருப்பாங்க. ஸோ சிம்பிளி யூ நீட் டு பிரிண்ட் 10. அண்ட் தென் நெக்ஸ்ட் லூப் வரும்போது நெக்ஸ்ட் யார் இருக்கா லிஸ்ட்ல 20 இருக்காங்க. ஸோ 20 பிரிண்ட் பண்ணுங்க. அடுத்த லூப்ல யார் இருக்கா 30 இருக்காங்க. அப்ப நான் யார பிரிண்ட் பண்ணும் 30 பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் as a ஹோலா லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஆனா வந்து இன்ட் I equal toங்கும் போது அது என்னது iterator which is not a list element which is an iterator. okay after this ஆட்ன்றது பார்த்துட்டோம். ஆட்ன்றது என்ன பண்ணும் பர்டிகுலர் எலிமெண்ட்ல பர்டிகுலர் பிளேஸ்ல என்னோட எலிமெண்ட்டை ஆட் பண்றதுக்கு யூஸ் ஐ மீன் நாட் பர்டிகுலர் பொசிஷன். சிம்பிள் ஆட்ன்றது நார்மலா ஒரு எலிமெண்ட்டை லிஸ்டோட எண்டுல இன்சர்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, வாட் இஃப் ஐ வாண்ட் டு இன்சர்ட் அன் எலிமெண்ட் அட் த செகண்ட் பொசிஷன். அப்ப நான் என்ன பண்ணும் லிஸ்ட் டாட் add of there is a method which accepts index and
வேல்யூ. இப்ப செகண்ட் பொசிஷன்ல எனக்கு 25ன்றதை இன்சர்ட் பண்ணணும்னு சொல்றேன். if I run this program நமக்கு 30க்கு அப்புறம் 25 இருக்காது, செகண்ட் பொசிஷன்ல 25 இருக்கும். see 0 1 and then second positionல 25 இருக்கு. so to insert the element at a particular position நான் வந்து list.add ன்னு கொடுத்துட்டு எந்த இண்டெக்ஸ்ல ஆட் பண்ணணும், after that what is the value I need to add, இந்த ரெண்டுமே நான் கொடுக்கணும். then only it will work. அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல என்னோட டேட்டாவை ஆட் பண்ணும். ஓகேங்களா? ஆஃப்டர் திஸ் நான் இப்போ ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன் கரெக்டா, இந்த லிஸ்ட்டை நான் ஹோலா இன்னொரு லிஸ்ட்ல ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றதுன்னா, சி லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்னு சொல்லி வாங்கிடலாம். லிஸ்ட் இன்டீஜர் list2 which is equal to new array list of, இப்ப list2 dot add all of, இந்த add allன்ற மெத்தட் என்ன பண்ணுனா whole listஐயும் ஆட் பண்ணிக்கும். it is not a single value, it will add the whole list. இப்ப நீங்க addன்ற மெத்தட்லயோ addன்ற மெத்தட்ல நீங்க as a whole list கொடுத்தீங்கன்னா it won't accept. ஆனா add allன்ற மெத்தட் it will accept a whole list. if I do for each of, the data type for this is integer and the name வந்து நான் num1 ன்னு சொல்லி கொடுக்குறேன். after this I am going to iterate to list2ன்ற லிஸ்ட் ஐட்ரேட் பண்றேன் and then I am going to print the num1. இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, now I will get the whole list value list2ல நான் insert பண்ணிட்டேன். I have added. so 10 20 25 30. okay then next one, addன்ற மெத்தட் எப்படி ஒர்க் ஆகும், to add at a particular position நம்ம என்ன பண்ணணும், and then add allன்ற மெத்தட் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். after this வந்து to get the data on the particular position நம்ம என்ன பண்ணலாம், get off ன்னு சொல்லலாம் இல்லையா. system dot out dot println system dot out dot println of list dot get off 2. இப்ப நான் செகண்ட் பொசிஷன்ல தானே 25 ஆட் பண்ணேன். ஸோ கெட் லிஸ்ட் ஆஃப் 2ன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்ப நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா செகண்ட் பொசிஷன்ல இருக்க 25 எனக்கு ஆன்சரா வரும். I don't want this and all, so I am going to comment this. okay இப்ப பாத்தீங்கன்னா 25 எனக்கு வந்திருக்கும். to get an element at a particular position நான் என்ன வந்து யூஸ் பண்ணும், getன்ற மெத்தட் யூஸ் பண்ணணும். getன்ற மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல யார் இருக்காங்களோ அவங்கள நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே ஆஃப்டர் திஸ் நம்ம வந்து லிஸ்ட்ல இருக்கிற செகண்ட் பொசிஷன்ல இருக்க வேல்யூ இருக்கு இல்லையா, அதை நான் வந்து 25ல இருந்து 35 அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்னா list dot set of செகண்ட் பொசிஷன்ல 35ன்னு வேல்யூ செட் பண்ணணும். if I run this, after this நான் வந்து get of 2 கொடுக்குறேன். first வந்து it will give me 25, after updation it will give me 35. okay see, before updation it is 25, after updation it is 35. first வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம், addன்ற மெத்தட். if I want to add at a particular position, same add, after that index கொடுக்கணும். addன்ற மெத்தட் உள்ளுக்குள்ள இண்டெக்ஸ் கொடுத்து நான் என்ன வேல்யூ ஆட் பண்ணணும். then to find the size of a list நான் என்ன பண்ணணும், list dot size ofன்ற மெத்தட் கால் பண்ணணும். to get an element at a particular position, getன்ற மெத்தட். then வந்து to reset the value, to update the value, I can give list dot set, எந்த இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூவை நான் அப்டேட் பண்ணணும் அதையும் நான் வந்து செட்ல கொடுக்கணும். ஆஃப்டர் திஸ் டு ரிமூவ், இப்ப வந்து எனக்கு 10 ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட்ல இருந்து லிஸ்ட் டாட் ரிமூவ் ஆஃப் 10. ஓகே இப்ப இதை நான் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல போடுறதுக்கு முன்னாடி ஐ எம் கோயிங் டு திஸ் மெத்தட்.
இந்த மெத்தட் எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுது? which is of the type C. Remove the element at the specified position in the list. Okay. Shifts any subsequent element to the left. அதாவது நான் இப்ப ரிமூவ் ஆஃப் 10ன்னு கொடுத்தா என்கிட்ட 10ல எந்த வேல்யூமே இல்ல. ஏன்னா 10th இண்டெக்ஸ்ல என்கிட்ட எந்த வேல்யூவும் இல்ல. சோ அதனால நான் 2ன்னு கொடுக்கறேன். ரிமூவ் ஆஃப் 2ன்னு கொடுத்துட்டு இஃப் ஐ ஆஃப்டர் திஸ் ஐ ட்ரை டு பிரிண்ட் த ஹோல் லிஸ்ட். இன்டிஜர் லிஸ்ட் I. Okay. See, first வந்து 25 35. நான் வந்து இப்ப எந்த லிஸ்ட் எந்த எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கேன், செகண்ட் பொசிஷன்ல இருக்க எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ண சொன்னதையும் it is 10 20 30. What if I need to remove a particular value from the list அப்படின்னா list dot remove. I am going to pass the object. The data type of the list என்னது integer. So அதனால integer dot வேல்யூ ஆஃப்னு சொல்லிட்டு நான் வந்து 10ன்னு கொடுத்தேன் அப்படின்னா 10ன்ற வேல்யூ என்னோட லிஸ்ட்டை விட்டு ரிமூவ் ஆயிடும். ஸோ நான் இதை கட் பண்ணிட்டு இப்ப எனக்கு வேல்யூ என்னென்ன இருக்கும், 20யும் 30யும் மட்டும்தான் என்னோட லிஸ்ட்ல எக்ஸிஸ்டா இருப்பாங்க. லெட் மீ ரன் திஸ். See, 20யும் 30யும் தான் இருப்பாங்க. And it is removing the value from the list and it is removing the particular value at the particular index. நார்மலா நீங்க வந்து remove of சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது வந்து இண்டெக்ஸ் தான் எடுத்துக்கும். If you want to give an object, then அந்த class dot value of அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூவை நீங்க ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ல கொடுக்கணும். அப்பதான் அந்த வேல்யூ அந்த பர்டிகுலர் வேல்யூவை உங்களால ரிமூவ் பண்ண முடியும். or else வந்து இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ தான் ரிமூவ் ஆகும். ஓகே ஓகே. ஆஃப்டர் திஸ் நமக்கு வந்து கண்டைன்ஸ்ன்ற ஒரு மெத்தட் இருக்கு. கண்டைன்ஸ்ன்ற மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெதர் அந்த வேல்யூ என்னோட லிஸ்ட்ல இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணும். let me explain you. system.out.println of list dot contains of 50 சொல்லி கேக்குறேன். அப்ப 15ன்றது நம்ம லிஸ்ட்ல இருக்கா இல்ல. ஓகே. if I control click on this method, it is going to return me a boolean. boolean அப்படின்னா என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா it will return me like if that value present in my list, then it will tell me okay அது இருக்குன்னு சொல்லி ட்ரூன்னு சொல்லும். if it is not present, it will tell me like it is not present by false ன்னு சொல்லி சொல்லும். ஓகே, let me run this. contains வந்து நம்மளோட அரே லிஸ்ட்ல 15ன்ற வேல்யூ இருக்கா இல்ல. சோ contains இந்த system.out.println எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது, which means returning the false value. if I give 20ன்றது கொடுத்தேன்னா I will get true. ஓகேங்களா. contains-ன்றது எனக்கு என்ன பண்ணும், if that value is present in my list, it will tell me that ஆமாங்க இந்த வேல்யூ உங்க லிஸ்ட்ல பிரசன்டா இருக்குன்னு சொல்லும். அப்படி இல்லைன்னா it will tell me like false. okay, after this there is something called as index of. அதாவது நம்ம ஸ்ட்ரிங்ல பார்த்தோம் இல்லையா, இண்டெக்ஸ் ஆஃப் எஸ்னா என்ன, எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கொடுப்போம்னு சொல்லிட்டு அதே மாதிரி system.out.println இப்ப இண்டெக்ஸ் ஆஃப் 20யோட இண்டெக்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் இண்டெக்ஸ் ஆஃப்ன்ற மெத்தட் கொடுத்து உள்ள வேல்யூ கொடுக்குறேன். if I run this and it will give me 20யோட இண்டெக்ஸ் என்னது 1, so 0. see, index of 20 is 0. and if I want to get the index of 30, index of 30 is 1. and if it is 50 நம்ம கிட்ட ஆல்ரெடி பிரசன்டே இல்ல. அப்ப அதுக்கு என்ன கொடுக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். see, -1. if it is not present, it will return me -1. if it is present, it will return me the particular index. ஓகேங்களா. okay, fine. after this index பார்த்தோம். what if I have two values என்கிட்ட இருக்கு. இண்டெக்ஸ் ஆஃப்ன்றது என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூவை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். there is another method called as last index of. last index ofனா என்ன,
லாஸ்ட்ல இருந்து அந்த வேல்யூ எங்க ஃபர்ஸ்ட் பிரசன்ட் ஆயிடுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு செக் பண்ணி சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சைஸ் ஆஃப்ன்றது என்ன பண்ணும், சைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். தென் அனதர் மெத்தட் இஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஆஃப் இஸ் எம்டி, அதாவது லிஸ்ட்ல எலிமெண்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்றதுதான். இப்ப நான் இதை ரன் பண்றேன். இப்ப என்னோட லிஸ்ட் வந்து எம்டியாவா இருக்கு, இல்ல, some values are there, right? So it will return me false. If I have an empty list, then it will tell me that ஆமாங்க உங்க லிஸ்ட் எம்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அதுக்கு நான் வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன். லிஸ்ட் இன்டீஜர் லிஸ்ட் 3. இப்ப நான் லிஸ்ட் 3 வந்து எம்டியான்னு சொல்லி செக் பண்றேன். எஸ், ஆப்வியஸா லிஸ்ட் 3 எம்டி தான். இதுல என்ன டவுட், பிகாஸ் நம்ம கிட்ட எந்த டேட்டாவும் இல்லை இல்லையா, அப்ப எனக்கு வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, லிஸ்ட்னா என்ன, அரே லிஸ்ட்னா என்ன, எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். நவ் த மெயின் திங் இஸ் நம்ம சில ப்ரோக்ராமேட்டிக் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போறோம். இன்டர்வியூஸ்ல கேட்கிற ப்ராப்ளம்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு லிஸ்ட்ல கண்டிப்பா டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் இருக்கும். So நான் வந்து remove a duplicate element. I want to remove a duplicate element from the array list. அது நான் எப்படி பண்றது? Remove duplicate. So இதுக்கு first வந்து நான் public static void main கொடுத்துறேன். ஓகே, இப்ப நான் நார்மலா இங்க எழுதுறேன். நீங்க வந்து மெத்தடா ரீஃப்ராக்டர் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் I am going to give the list of integer தான் கிரியேட் பண்ண போறேன். So list of integer which name is list which is equal to new array list. Okay, இங்க வந்து நீங்க இன்டீஜர்னு கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு இடத்துல கொடுத்துட்டாலே இட்ஸ் வெல் அண்ட் குட். இங்க நம்ம கொடுக்க வேணாம். நான் வந்து ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப லிஸ்ட் டாட் ஆட் ஆஃப் 10, ஆஃப்டர் தட் லிஸ்ட் டாட் ஆட் ஆஃப் 20, 30, தென் எகைன் வந்து லிஸ்ட் டாட் ஆட் ஆஃப் 10, தென் லிஸ்ட் டாட் ஆட் ஆஃப் 15. ஓகே, இப்போ வந்து 10 வந்து இந்த லிஸ்ட்ல டூப்ளிகேட். நான் இந்த டூப்ளிகேட் எலிமெண்ட்டை லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணி வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஒரு ரிசல்ட்னு சொல்லி இன்னொரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் இன்டீஜர் ரிசல்ட் which is equal to new array list of. ஓகே, ஒன்ஸ் நான் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன பண்றேன், ஃபார் ஈச் லூப்ல ஒவ்வொன்னா டிராவர்ஸ் பண்ணி ஆல்ரெடி அந்த லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா ஆட் பண்ண வேண்டாம், இல்லைன்னா நான் ஆட் பண்ணணும். கரெக்டா? விச் மீன்ஸ் ஐ வாண்ட் டு ரிமூவ் த டூப்ளிகேட். நான் ஃபார் ஈச் லூப்ல த டேட்டா டைப் ஆஃப் திஸ் இஸ் இன்டீஜர் நம் கோலன் லிஸ்ட் நான் பாஸ் பண்றேன். இப்போ கண்டிஷன் நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் ரிசல்ட்ல இந்த டேட்டா கண்டெய்ன்ஸா அப்படின்னு சொல்லி செக் பண்றேன். இஃப் ஐ கிவ் திஸ், இப்ப வந்து இட் வில் ரிட்டர்ன் மீ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கரெக்டா? இஃப் த டேட்டா இஸ் பிரசன்ட் இட் வில் கிவ் மீ ட்ரூ. இஃப் த டேட்டா இஸ் நாட் பிரசன்ட் இட் வில் கிவ் மீ ஃபால்ஸ். எனக்கு இல்லாத டேட்டா தான் எனக்கு வேணும். கரெக்டா? இஃப் த டேட்டா இஸ் நாட் பிரசன்ட் தான் எனக்கு என்ன கொடுக்கும், ஃபால்ஸ்னு கொடுக்கும். அந்த ஃபால்ஸ் அந்த டேட்டா இல்லைன்னா தான் நான் உள்ள போய் இன்சர்ட் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணணும், இங்க இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் திஸ் சிம்பிளி நான் வந்து நெகோசியேஷன் சிம்பிள், அதாவது அந்த 1க்கு மேல இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்கிளமேஷன் சிம்பிளை நான் கொடுத்தேன் அப்படின்னா, if it is a false then it will return me true. If it is a true then it will return me false. Opposite of the value. இப்ப அந்த லிஸ்ட்ல வேல்யூ இல்ல அப்படின்னா மட்டும் ரிசல்ட் டாட் ஆட் ஆஃப் நம். ஆஃப்டர் திஸ் நீங்க வந்து அரேஸா இருந்தா நீங்க பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், லூப் போடணும். ஆனா இதுல வந்து நீங்க லூப் போடணும்ன்ற அவசியமே இல்லை. இஃப் யூ சிம்பிளி give the variable name then it will automatically print the value. ஓகேங்களா? let us see 10, 20, 30, 15 இந்த மாதிரி print ஆகும். see if you simply give result na எனக்கு array list மாதிரி print ஆகும். if you want to give it if you want to fetch the data one by one நீங்க fetch பண்ணனும்னா you can give it by loop. அதுவும் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்றேன். see for the data type of this is integer and then num colon result. After this open close curly bracket la system dot out dot println of num. If you run this
then you will print like this. If you simply give system.out.println of result, you will get like that. If you give like this, உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சி ஃபர்ஸ்ட் வந்து ரிசல்ட்ல யாருமே இல்ல. ஓகேங்களா? நான் வந்து 10 எடுக்கிறேன். 10 வந்து ஆல்ரெடி நம்மளோட ரிசல்ட்ன்ற லிஸ்ட்ல கண்டெய்ன்ஸான்னு சொல்லி செக் பண்றேன். 10 டாட் கண்டெய்ன்ஸா இல்ல, ஃபால்ஸ். அப்ப எனக்கு ஃபால்ஸா இருந்தா ட்ரூவா கன்வெர்ட் ஆகணுங்கிறதுக்காக தான் நான் வந்து எக்ஸ்கிளமேஷன் சிம்பிள் கொடுத்தேன். பட் ட்ரூ அண்ட் தென் இட் கெட்ஸ் ஆடட் 10. ஆஃப்டர் திஸ் 20 ஆல்ரெடி என் லிஸ்ட்ல இருக்கா? 20 வந்து என் லிஸ்ட்ல இல்லைன்னா இது என்ன கொடுக்கும்? ஃபால்ஸ்னு கொடுக்கும். அண்ட் தென் ஐ வாண்ட் டு ஸ்விட்ச் இட் டு ட்ரூ. ஸோ அதனால நான் இங்க வந்து எக்ஸ்கிளமேஷன் சிம்பிள் கொடுத்து 20யும் ஆட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் தட் 30 வந்து என் ரிசல்ட் லிஸ்ட்ல இருக்கா? இல்ல. அப்பனா again it get added. then 10 வரும். 10 வரும்போது டாட் கண்டெய்ன்ஸ் எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்? which returns me true. ட்ரூவா இருந்துச்சுன்னா it will convert it into false. அப்ப ஃபால்ஸ் ஆச்சுன்னா இந்த கண்டிஷனுக்குள்ளேயே வராது, என் லிஸ்ட்ல ஆட் ஆகாது. ஆஃப்டர் தட் 15 வந்து என் லிஸ்ட்ல இருக்கா? இல்ல. சோ அதே ஆட் ஆகும். then after this என்னோட ரிசல்ட்ன்ற லிஸ்ட் எப்படி இருக்கும்? 10, 20, 30, 50. If I run this, I will get the result. So this is how we will be removing the duplicates from the list. After this, second largest element in an array list. இது ஆல்ரெடி நம்ம அரேல பார்த்திருப்போம். the same thing நான் அரே லிஸ்ட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? நான் சேம் திங் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கிரியேட் பண்ணிட்டேன். ஒவ்வொரு டைமும் நீங்க ரிசல்ட்டை லிஸ்ட்டை கிரியேட் பண்ணணும்னா லிஸ்ட்னு சொல்லிட்டு லிஸ்ட் இன்டீஜர் அந்த லிஸ்டோட நேம் which is equal to நியூ அரே லிஸ்ட்னு கிரியேட் பண்ணி லிஸ்ட் டாட் ஆட்னு சொல்லி தான் கொடுக்கணுமான்னு கேட்டா இல்ல. there is an another shortcut. you want to create a reference for the list, right? so list which is equal to, there is an another method. Instead of creating a new array list and adding the values, நான் என்ன பண்றேன்? arrays dot as list of ன்ற மெத்தட as list of ன்ற மெத்தட கால் பண்ணி whatever values I want, I can add it inside this open close rounded bracket. இப்போ நான் இதுல என்னென்ன வேல்யூஸ் ஆட் பண்ண போறேன்னா 10, 20, 3, 40, 5, 60, 8, 9, then 123. ஓகே, ஆஃப்டர் ஐம் ஆடிங் திஸ் நான் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட்ன்ற வேரியபிளுக்கு நான் வந்து வேல்யூ செட் பண்ணும். இன்ட் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் which is equal to integer dot min value. நான் வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால மினிமம் வேல்யூ தான் நான் கொடுக்கணும். அண்ட் தென் வந்து int second largest is equal to the same thing integer dot min value. ஓகேங்களா? ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ணும்? லூப்ல ஒன்னொன்னா ஸ்விட்ச் பண்ணணும். நான் இப்ப வந்து என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் லேர்ன் பண்ணிட்டேன்னா அதனால டேட்டா டைப் வந்து இன்டீஜர் நம்ம கோலன் லிஸ்ட். இப்போ ஒவ்வொரு வேல்யூவும் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட்டை விட கிரேட்டரா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணும். இஃப் நம்மோட வேல்யூ which is greater than first largest ஆன்னு செக் பண்ணும். if it is greater than first largest ஆன்னு செக் பண்ணும். if it is greater than அப்படின்னா நான் என்ன பண்ணும்? I want to assign the first largest to second largest and first largestக்கு நம்ம assign பண்ணும். so second largestக்கு first largest assign பண்ணிடலாம். after this first largest is equal to num. இப்ப ஒருவேளை நம்மளோட வேல்யூ லார்ஜஸ்ட் நம்பரை விட அதிகமா இல்ல, ஆனா செகண்ட் லார்ஜஸ்ட் விட மினிமமா இருக்கு அப்படின்னா செகண்ட் லார்ஜஸ்ட விட மேக்சிமமா இருக்கு, which means இது ரெண்டுக்கும் நடுவுல நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி ட்ராக் பண்றது? சோ அதுக்கும் நான் ஒரு கண்டிஷன் எழுதுறேன். else if நம் செகண்ட் லார்ஜ் நம் வந்து greater than second largest and it shouldn't be equal to the first largest. So num which is not equal to first largest. அப்படியா இருந்துச்சுனாலும் நான் செகண்ட் லார்ஜஸ்ட்க்கு நம்ம கொடுத்துறணும்.
Once everything is done, what I need to do after this for loop, நான் என்ன பண்ணும் for in system.out.println of second largest print பண்ணா second largest element in the list வந்து எனக்கு print ஆகும். ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா இந்த செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்ல யாருக்காச்சும்? See, 60 is the second largest element. First largest element is 123. Okay. After this, இதுக்கு அடுத்து remove an even number from the list. See, Java class remove even. இது வந்து ரொம்ப 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 சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். என்னன்னு பாத்தீங்கன்னா, see, first வந்து நான் public static void main கொடுத்துறேன். Public static void main. Simply I am creating a list. List integer list which is equal to arrays dot as list of நான் வந்து 10 வரைக்கும் கொடுத்திருக்கேன். இப்ப simply I need to remove the even numbers from the list அப்படின்னா list dot remove. After that remove ifன்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. இந்த remove ifன்ற மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா it is something remove based on the condition. அதுதான் remove if. remove ifன்ற மெத்தட் என்ன பண்ணும் based on the condition remove பண்ணும். இதுக்கு நான் சிம்பிளி என்ன பண்றேன் நம்மன்னு கொடுக்குறேன். நம் வந்து modulus of 2 which is equal to 0 இருந்தா remove பண்ணிடுங்கப்பா அப்படி சொல்றேன். After this, if I do system.out.println of list, I will get an odd numbers in the list. இப்ப remove ifன்றது என்ன பண்ணும், it is working like a conditional one. if conditionல நம்ம remove பண்ணுவோம் இல்லையா, list.remove if 9 1 second. Unsupported operation exception, iterator, collection remove if. 1 second. Actually, remove ifன்றது வந்து எப்படி work ஆகும்னா, based on the condition, it will remove the elements from the array list. But I don't know why we are getting this unsupported exception. 1 second, let's see. ஓகே, இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ரிமூவ் இஃப் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நான் வந்து ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும்னா லிஸ்ட் இன்டீஜர் even list which is equal to new array list create பண்ணிக்கலாம், which is not a copy, which is a new array list. இதுல வந்து நான் ஒவ்வொன்னா traverse பண்றேன் for int number. if num modulus of 2 which is equal to 0 இருந்தா நான் என்ன பண்ண போறேன், even listல add பண்ண போறேன். after this system.out.println of even list. if I run this, it will give me only the even elements in the list. உங்களுக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எந்த மெத்தட்ல கன்ஃபியூஸ் ஆகுது, என்ன மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். See, நான் வந்து ஒரு நார்மல் லிஸ்ட் கிரியேட் பண்ணி if I want to get only the even elements on the list, so நான் அதுக்கு என்ன பண்றேன்னா ஒரு தனி லிஸ்ட் கிரியேட் பண்றேன். and then I am traversing to the நார்மலா அரேல நான் என்ன மாதிரி பண்ணுவேனோ அதையே தான் நான் இங்க வந்து லிஸ்ட்லயும் பண்றேன். ஓகேங்களா? லிஸ்ட்ல நான் வந்து டிஃப்ரெண்டா எதுவுமே பண்ணல, சிம்பிளி நான் அரேல டிராவர்ஸ் பண்றேன். and then வந்து வேல்யூ வந்து modulus of 2 ஈவனா இருந்துச்சுன்னா I am removing that. if it is not even, then only I am printing it. Sorry, here the condition should be modulus illa not equal to 0. now I will get only the even numbers. ஓகேங்களா? which statement உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா நான் again வந்து அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஓகே,
நெக்ஸ்ட் வந்து there is a two listன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு லிஸ்ட் இருக்குன்னு. ரெண்டு லிஸ்ட்ல காமனான எலிமெண்ட்ஸை நான் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, I am creating a class common elements. ஓகே, இந்த காமன் எலிமெண்ட்ஸ்ல சேம் திங் பப்ளிக் ஸ்டாட்டிக் void main போட்டுக்கிறேன். ஆஃப்டர் திஸ் ரெண்டு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் integer list is equal to new array list. Instead of this நான் arrays.asList யூஸ் பண்ணலாம். AsList குள்ள நான் என்ன மெத்தட்ஸ் ஆட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 20 30 40 50 இந்த வேல்யூஸ் நான் ஆட் பண்றேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இன்னொரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன். லிஸ்ட் இன்டீஜர் லிஸ்ட் 2. இந்த லிஸ்ட் 2ல நான் வந்து 10 20 30 40க்கு பதிலா 1 2 3 ஆட் பண்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்ப இந்த ரெண்டு லிஸ்ட்லயும் காமனான வேல்யூனா எதை சொல்லுவீங்க? 10 மட்டும்தான். சோ அதனால நான் என்ன பண்றேன், இந்த ரெண்டு லிஸ்ட்லயும் காமனான வேல்யூ என்னன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் வந்து ஒரு லிஸ்ட மட்டும் எடுத்துக்கிறேன். இப்ப நீங்க ஒரு லிஸ்ட் எடுத்தாலும் சரி, ரெண்டு லிஸ்ட் எடுக்கணுமான்னு கேட்டா இல்ல, ஒரு லிஸ்ட் நீங்க எடுத்தாலே போதும். நான் அந்த ஒரு லிஸ்ட்குள்ள டிராவர்ஸ் பண்றேன். இன்டீஜர் நம் லிஸ்ட். இப்ப லிஸ்ட் 2ல அந்த வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா I can simply add it on the result array. அந்த result list நான் இன்னும் கிரியேட் பண்ணல, அதையும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். integer result which is equal to new array list of. okay, இப்ப if list2 dot contains of. contains-னா என்ன, அந்த வேல்யூ இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றோம் அந்த லிஸ்ட் 2ல. இப்ப நம்மன்ற வேல்யூ லிஸ்ட் 2ல இருக்கான்னு சொல்லி செக் பண்றேன். if it is present I am adding it on the result array. if it is not present it won't get added. after this நான் வந்து simply I am giving it as a result. if I run this I will get only 10 as an output. ஏன் அப்படின்னா 10 மட்டும் தான் ரெண்டு லிஸ்ட்லயும் காமனா இருக்கு. ஓகேங்களா, ஓகே. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் புரிஞ்சிச்சுன்னா can I ask you some questions? நான் என்ன டீச் பண்ணணும் அதுல உங்களுக்கு questions கேட்கட்டா? if you are ready, let's start our question session. உங்களுக்கு தெரியலன்னா நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் சொல்றேன். if you know you அப்ப வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. so shall we start? okay, first question என்னன்னு பாத்தீங்கன்னா what is array list? array listனா என்ன? ஓகேங்க, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வீடியோ பார்த்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. இட் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன். டு யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ஆன் த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்? அந்த வீடியோ கீழேயே சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் தென் வந்து நான் கமெண்ட்ஸ்ல ரிப்ளையும் பண்ணுவேன். ஓகேங்களா, so first question, what is array list? array listனா என்ன? so நானே ஆன்சர் சொல்றேன். array listனா என்னன்னு பாத்தீங்கன்னா which is a டைனமிக்கா நம்ம வந்து வேல்யூ சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அரே லிஸ்ட்ல. அண்ட் தென் அரே லிஸ்ட் இஸ் அ எக்ஸ்டெண்டிங் கிளாஸ் ஆஃப் லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் which is a combination of list and array. இப்ப நீங்க அரேல வந்து நார்மலா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் லைட்டா கன்ஃபியூஸ்டா இருக்கா? ஓகே, ஆஃப்டர் திஸ் கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்றேன். So array list அப்படின்னா என்னன்னா normally maintains an insertion order. after that duplicate values நம்ம insert பண்ணலாம். and then வந்து இது index basedல work ஆகும். நீங்க வந்து array listல இவ்ளோ ஃபிக்ஸ்டு சைஸ் ஆஃப் வேல்யூ தான் ஆட் பண்ண முடியும்லாம் கிடையாது. வாட் எவர் நீங்க இவ்ளோ வேல்யூஸ் ஆட் பண்ணணும்னு நினைச்சாலும் யூ கேன் ஆட், பிகாஸ் இட் இஸ் டைனமிக்கலி ரீசைசிங் த size of the array list. After that, there are large number of rich built-in methods are available like add, remove, and then add all, set, get, size, is empty. இந்த மாதிரி நிறைய rich set of methods are available in array list.
and then அரே லிஸ்ட்ல நீங்க வந்து இன்டீஜர் வேல்யூ தான் ஆட் பண்ண முடியும், வேற வேல்யூஸ் ஆட் பண்ண முடியாதான்னு கேட்டா நீங்க வந்து ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா வாட் எவர் வேல்யூஸ் யூ வாண்ட் யூ கேன் ஆட். ஓகேங்களா, தட் இஸ் த மெயின் ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் அன் அரே லிஸ்ட். ஓகே, பிஃபோர் கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட், நான் வந்து உங்களுக்கு டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்றது எப்படின்னு சொல்றேன். சி, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். இட்ஸ் a செட் ஆஃப் வேரியபிள். எஸ், இப்ப நான் வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி லிஸ்ட்ல நிறைய வேல்யூஸ் ஆட் பண்ணிருக்கேன். இந்த லிஸ்ட்ல ஒவ்வொரு வேல்யூவா நான் வந்து ஐட்ரேட் பண்றேன், ஐ மீன் ஒவ்வொரு வேல்யூவா போறேன். இப்ப அந்த லிஸ்ட் இன்னொரு லிஸ்டும் கிரியேட் பண்ணிருக்கேன் ரிசல்ட்னு சொல்லிட்டேன். ஒவ்வொரு வேல்யூவா நான் டிராவர்ஸ் பண்ணி இந்த வேல்யூ இந்த ரிசல்ட்ன்ற லிஸ்ட்ல இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்றேன். இஃப் இட் இஸ் ஆல்ரெடி பிரசன்ட் அப்பனா அது என்னது டூப்ளிகேட் எலிமெண்ட், கரெக்ட்டுங்களா? இஃப் இட் இஸ் நாட் there in the if it is not there in the list அப்படினா then it is not a duplicate one. If it is already there then it is a duplicate. So அத நான் ஃபைண்ட் பண்றேன். contains-ன்ற மெத்தட் என்ன பண்ணும், whether that value is present in the list இல்லையான்னு சொல்லி சொல்லும், கரெக்ட்டா? இப்ப 10 ன்னு பாத்தீங்கன்னா if I have inserted then it will tell me like dot contains as true. இப்ப எனக்கு ட்ரூன்னு கொடுத்துச்சு அப்படின்னா that value is already present. அப்ப எனக்கு ட்ரூன்ற வேல்யூவை ஃபால்ஸ்ன்னு நான் சேஞ்ச் பண்ணும். ஏன்னா if குள்ள நான் வந்து கொடுத்திருக்க கண்டிஷன் ட்ரூவா இருந்தாதான் என்ன ஆகும், it will come inside this and it will run. If it is false na it won't come inside. That's why I have given here exclamation. Exclamation என்ன பண்ணும், ட்ரூவா ஃபால்ஸா கன்வெர்ட் பண்ணும், ஃபால்ஸா ட்ரூவா கன்வெர்ட் பண்ணும். டாட் கண்டெய்ன்ஸ்ன்ற மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ரெடி அந்த வேல்யூ லிஸ்ட்ல இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லும். தட் இஸ் வாட் நான் இங்க கண்டிஷன் கொடுத்துட்டு if it is not present I am adding it in the array list and then once it is done I am printing it as an output. இப்ப புரிஞ்சிச்சுங்களா? Now are you clear on this remove duplicates? Maybe he left the call. Okay. Next question என்னன்னா that next question for you, அரேக்கும் அரே லிஸ்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? This is very common. அரேக்கும் அரே லிஸ்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? Already we know that. அரேனா என்ன? Simply it is a fixed size. And then ஒரு டேட்டா டைப் இப்ப நீங்க ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும்னா அந்த டேட்டா டைப் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணுவீங்க, கரெக்டா? ஆஃப்டர் தட் அரேல வந்து இந்த மாதிரி ஆடு கெட்டு கண்டெய்ன்ஸ்ன்ற மெத்தட்ஸ் எதுவுமே இல்லை. எது நான் பண்ணுனாலும் மேனுவலி ஐ நீட் டு டூ தட். இட் இஸ் நாட் ஃபிளெக்சிபிள். ஆனா அரே லிஸ்ட்ன்றது டைனமிக்கா ரீசைஸ் பண்ணலாம். there is a rich built-in functions. ஆஃப்டர் தட் ஆடு ரிமூவ்க்கெல்லாம் வந்து மேனுவல் மெத்தட்ஸ் எல்லாம் கிடையாது. there is a method, so it is easy for us to do add or get. then it is more flexible than array. ஓகேங்களா? then அரே லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுவோம்? அரே லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? சிம்பிளி நம்ம வந்து லிஸ்ட் இன்டர்ஃபேஸுக்கு ரெஃபரன்ஸ் வச்சு அரே லிஸ்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம், கரெக்ட்டுங்களா? திஸ் இஸ் ஹவ் வி வில் பி கிரியேட்டிங் அன் அரே லிஸ்ட். ஆஃப்டர் தட் அரே லிஸ்ட்ல பிரிமிட்டிவ் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியுமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் த செஷனே நான் என்ன சொன்னேன், collection frameworks வந்து mainly for not for the primitive data types, they are for the wrapper classes. So primitive நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது, ஓகேங்களா? இப்ப அரே லிஸ்ட் வந்து சின்க்ரனைஸ்டா நான் சின்க்ரனைஸ்டா? ஸோ டு செக் தட் நீங்க வந்து அரே லிஸ்ட் கிளாஸுக்கு போனாலும் ஓகே, ஏதாச்சும் ஒரு மெத்தடுக்கு நம்ம போனாலும் ஓகே, அந்த மெத்தட் வந்து சின்க்ரனைஸ்டா இருக்கா நான் சின்க்ரனைஸ்டா இருக்கா? which is non synchronized. so array list வந்து synchronized இல்ல. after that what happen if the array list is full? இப்ப நான் ஆல்ரெடி சொன்னேன் array list ஓட default capacity வந்து 10. இப்ப 10க்கு மேல
ஒரு வேல்யூ ஆட் பண்ணாலும் அரேல நமக்கு இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் கிடைக்கும். ஆனா அரே லிஸ்ட்ல என்ன ஆகும், நம்மளோட சைஸ் ஆஃப் அரே லிஸ்ட் வந்து டைனமிக்கா எக்ஸ்பாண்ட் ஆகும். இட் won't throw an exception. ஓகேங்களா? ஓகே. இப்ப அரே லிஸ்டோட ஆபரேஷன்ஸ் ஆட், அதுக்கப்புறம் வந்து ரிமூவ், இது எல்லாத்தோட டைம் காம்ப்ளெக்சிட்டி கேக்குறாங்க. டைம் காம்ப்ளெக்சிட்டினா எவ்வளவு நேரம் எடுத்துக்கும். ஆட்ன்றது வந்து ஆர்டர் ஆஃப் 1, கெட்ன்றதும் ஆர்டர் ஆஃப் 1, ரிமூவ் மட்டும் பேஸ்ட் ஆன் த இண்டெக்ஸிங் வந்து ஒன்னொன்னா போய் ஒர்க் ஆகிறக்காட்டிக்கு இட் இஸ் டேக்கிங் ஆர்டர் ஆஃப் n. ஓகே ஓகே. ஆஃப்டர் திஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிமூவ் அண்ட் தென் ரிமூவ், ரெண்டு ரிமூவ் இருக்கு. நான் வந்து அரே லிஸ்ட்ல ஆல்ரெடி ரெண்டு ரிமூவ் சொன்னேன். ஒன்னு என்ன பண்ணும், which will remove the value on the second index. another one வந்து integer dot value of இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணும், ஆப்ஜெக்ட ரிமூவ் பண்ணும். ஓகேங்களா? this is what happened when we are doing remove of 2 and remove of integer dot value of 10. so remove of 2ங்கிறது பர்టిక్యులர் இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூவை ரிமூவ் பண்ணும். remove of integer dot value of 10ன்றது என்ன பண்ணும், பர்టిక్యులர் வேல்யூவை ரிமூவ் பண்ணும். after that can we store null in array list. null value எத்தனை null value வேணாலும் என்னால array listல ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அரே லிஸ்ட்ல நல் வேல்யூ இருக்க கூடாது அப்படி இப்படின்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. வாட் எவர் ஹவு மெனி நல் வேல்யூஸ் நீங்க வேணும்னாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் ஸ்டோரிங் அண்ட் நல் வேல்யூ இந்த அரே லிஸ்ட். ஓகேங்களா? ஓகே. இஸ் தேர் எனி அதர் டவுட்ஸ்? அரே லிஸ்ட் வந்து இவ்வளோதான். இதுல நான் வந்து உங்களுக்கு பேசிக்கா அரே லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும், வாட் ஆர் ஆல் த சம் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் வந்து which app I am using? I am using IntelliJ JetBrains. ஓகே. உங்களுக்கு அரே லிஸ்ட்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. so that I can explain you in a more way. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இன்னைக்கு இந்த டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இஃப் இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் அதுவும் வந்து சொல்லுங்க. தட் வில் மோட்டிவேட் மீ மோர். ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஐ வில் வெயிட் ஃபார் 2 more minutes. யூ கேன் பிங் இன் த chat. if not we will wind up the session. சதீஷ் குமார், எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து லேட்டா ரிப்ளை பண்றீங்களா இல்ல எனக்கு அது லேட்டா வருதா? மேபி நீங்க வந்து வீடியோ பேக்ல இருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் செஷன் ஃபுல்லா நல்லா இன்டராக்டிவா இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். ஓகே தென் யாருக்கும் எந்த டவுட்ஸும் இல்லைன்னா லெட்ஸ் லீவ். நாளைக்கு இதே டைமிங் 8 to 9 வந்து நம்ம லைவ் செஷன் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லியுமே வந்து லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இயர்லியர் நான் கோர் ஜாவால இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நம்ம வந்து கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸ்குள்ள வந்திருக்கோம். ஆஃப்டர் கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் தேர் வில் பி மல்டி த்ரெடிங் அண்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஒன்ஸ் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கும் மல்டி த்ரெடிங்கும் முடிஞ்சிச்சு அப்படின்னா அவர் ஜாவா கோர் ஜாவா கான்செப்ட்ஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து வந்து ஒரு 1 or 2 weeks வந்து எல்எல்டி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பில்ட் பண்ணலாம் அந்த சேம் லைவ் செஷன். ஆஃப்டர் தட் நம்ம ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோ சர்வீசஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வேற ஏதாச்சும் வந்து டாபிக்ஸ் எனக்கு தெரியணும், நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஓகே, we will try to include that also. but so far என்னோட பிளான் வந்து ஒன்ஸ் கலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மல்டி த்ரெடிங், ஆஃப்டர் தட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், அதுக்கப்புறமா வந்து நம்ம எல்எல்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய லேர்ன் பண்ணிட்டு நிறைய லைவ்லயே வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் லைவ்ல கேட்கலாம். அண்ட் தென் நம்மளுமே வந்து லைவ்ல பில்ட் பண்ணும்போது இன்னும் நல்ல கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லைவ்ல வந்து எல்எல்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பில்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் தட் நம்ம வந்து ஒன்ஸ் ஜாவா முடிஞ்சதுக்கு அப்புறமா we will go on to the ஸ்ப்ரிங் பூட், ஆஃப்டர் தட் மைக்ரோ சர்வீசஸ் எல்லாமே போகலாம்.